நாம் இப்பொழுது எல்லோரும் ஒரு நாளைக்கு சராசரி ஒரு குடும்பம் 3 பேர் 2 பேர் வசிக்கிற குடும்பம் என்றால் 30 லிட்டர் கேன் வாங்க வேண்டி இருக்கிறது. ஒரு காலத்துல தண்ணிக்காண்டி சம்பாதிக்கணுங்கிறது இல்ல, ஆனா ஒரு குடும்பம் தண்ணிக்காண்டியே சம்பாதிக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. இப்பவே இந்த நிலைனா இன்னும் சொச்ச காலத்துல நம்ம என்னத்தை முடிவு பண்ண போறோம்னு பாத்துக்கணும். தண்ணீர் தேவை அனைத்து உயிர்களுக்குமானது. அதை உறக்க சொல்லுவது நமது அண்ணன் செந்தமிழன் சீமான். இந்த நாட்டிலே தண்ணீரை சேமிப்பதற்கும் உலகத்துக்கான அரசியலை சொல்லிக் கொடுப்பதற்கும் நாம் வாழுகிற போதே ஒருவன் பிறந்திருக்கிறான். அவன் பிறந்த பொழுது நாம் வாழுவது என்பதை பெருமையாக நினைத்துக் கொண்டு அவர் கரம் பற்றி அவரோடு துணை நின்று அவரை பலப்படுத்தி அவர் காட்டுகிற வேட்பாளர்களுக்கு பின்னால் நின்று நாம் அத்தனை பேரையும் வெற்றி பெற செய்து நடக்கிற 26 சட்டமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கோட்டையாக அந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தை நாம் உருவாக்க வேண்டும். இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேரும் திண்ணை பிரச்சாரத்திலே ஈடுபட வேண்டும். நாம் தமிழர் கட்சி எதற்கு தேவை என்று உறக்க பாமரனுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அரசியல் புரியாதவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த திமுக கரை கட்டிய தெரிந்தே திருடனாக இருக்கிறவனுக்கு மட்டும் நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். முட்டாளாக இருப்பவனை கூட திருத்தி விடலாம், ஆனால் முட்டாளாகவே நடிப்பவனை திருத்தவே முடியாது என்று சொல்லி அவர்களிடத்திலே நீங்கள் விவாதத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். இளைய தலைமுறை பிள்ளத்திலே விவாதத்தை வைத்துக் கொண்டு அண்ணனை கரம் பற்றி அண்ணனை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளிலே நாம் செயல்படுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர் அன்பு தம்பி பனை சதீஷ். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவருடைய பேராசிரியர் மானுடவியல் ஆய்வாளர் ஐயா பரமசிவன் அவர்கள் சொல்லுவாங்க, தமிழ் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு தண்ணீர் அப்படின்ற ஒரு பொருள் படும் சொல்லுவாங்க. ஏன்னா தமிழர்களின் பண்பாட்டு அளவில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா காலங்களிலும் தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய அல்லது வழிபாட்டுக்குரிய ஒரு பொருளாகவே இருந்திருக்கு.